ஜனாதிபதி தேர்தலிலே வெறும் 27,000 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்கா பாராளுமன்ற தேர்தலிலே 80,000 வாக்குகளை எடுத்து விஸ்வரூபம் எடுத்து 3 ஆசனங்களை சுவீகரித்து எங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிவிட்டு அதற்கு மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் 17 சபைகளையும் நாங்கள் பிடிப்போம் என்றும் அதே போல யாழ்ப்பாண மாநகர சபையும் வல்வெட்டித்துறை நகர சபையும் மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டு அவர்களால் வேலை செய்யப்பட்டதை நாங்கள் திட்டமிட்டமாக அறிவோம். இரவு 10 மணியை கடந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு சிறு சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தலைவர் சொல்லியிருக்கிறார், ஜனாதிபதி தோழர் சொல்லியிருக்கிறார், சிவாஜிலிங்கம் ஒரு முள்ளு பாராளுமன்றத்துக்குள்ளே எவ்வளவு தொல்லை தந்தவர், அவர் இங்கே துணை தெரியப்பட வேண்டும் என்று நின்றார்கள். நாங்கள் போராடினோம், வெறுங்கைகளுடன் நாங்கள் நின்று போராடினோம். மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவூட்டினோம். இருந்தாலும் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். 600 வாக்குகளை ஏபிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முதல் நாள் இரவு 2 மணி நேரங்கள் நானும் இன்னொரு தம்பி கவிச்செல்வனும் போலீஸ் நிலையத்தில் அடைக்கப்படாத குறையாக வைத்து எங்களுக்கு மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அதன் பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். நான் அங்கே வைத்தே சொன்னேன், நான் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்கள் சாராய போத்தல்கள் 500 கொண்டு வரப்பட்டது வடமராட்சியை நோக்கி விரைந்தது என்று நான் சொன்னேன் இப்பொழுது சொல்கிறேன். வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருந்தேன். ஏன் இவர் தொப்பி எடுத்து போடணும்? வடமராட்சிகளே 4 சபைகள் இருக்கின்றன. வல்வெட்டித்துறை அந்த ஜேவிபியுடைய தலைவரே தொப்பி எடுத்து போடுறார். அவருக்கு பதறுகிறார். வல்வெட்டித்துறை சந்தியில 3 லைட் போடுகிறீர்கள், இதெல்லாம் தேர்தல் விதிமுறை இல்லையா என்று கேட்டேன். ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பட்டியலிட்ட பொழுது இன்ஸ்பெக்டர் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் ஐயா விடுங்கோ சரி என்று அவரை போகாத குறையாக என்னுடைய அந்த இரத்த அழுத்தம் அதிகரித்து அடுத்த நாள் 195 இருந்தது. நான் மனைவியோடு இந்த கேட்டால் விளையாண்டு நான் 150 என்று சொல்லிவிட்டு அந்த உயர் இரத்த அழுத்தத்துடனும் 11 வாக்குச்சாவடிகளுக்கும் நேரிலே சென்று எங்களுடைய வேட்பாளர்களையும் மக்களையும் ஒடிந்தளவு உற்சாகப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆகவே மக்களை நாங்கள் சரியாக வழிநடத்தினால் அவர்கள் எங்களுக்கு பின்னாலே வருவார்கள். இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். பலர் எங்களுடைய பகுதியில் தான் அசம்பந்தமாக இருந்தார்கள். வெறும் 90 வாக்குகளை பெற்ற EPDPக்கு ஒரு போனஸ் ஆசனம் கிடைத்திருக்கிறது என்றால் எங்களுடைய கவனக்குறைவும் அது ஒரு காரணம். ஆகவே இதை போல இல்லாமல் எதிர்காலங்களிலே எங்களுடைய வேட்பாளர்கள் ஒவ்வொருவரும் மிகவும் உறுதியாக நீங்கள் அர்ப்பணிப்போடு செய்வீர்களாக இருந்தால் நாங்கள் வரும் தேர்தல்களிலே மாத்திரமல்ல இன விடுதலை போராட்டத்திலே ஒரு உச்ச வெற்றியை பெறுவதற்காக இந்த தமிழ் தேசிய பேரவை தொடர்ந்து குரல் கொடுக்கும். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கிறது, இங்கு வந்த பொழுது 2015ஆம் ஆண்டிலே நல்லாட்சி என்று சொன்ன நாசமான போர் ஆட்சியிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு அவருடன் ஜனாதிபதியாக இருந்த முன்னாள் ஜனாதிபதி இன்றைக்கு பல நீதிமன்ற தீர்ப்புகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மைத்திரிபால சிறிசேனவுடன் தேர்நிலவை கொண்டாடி கொண்டிருந்த சம்பந்தனையா சுமந்திரன் போன்றவர்கள் எத்தனை தடுத்தார்கள், எங்களை போட்டு பிரித்தார்கள். இனப்படுகொலை என்ற தீர்மானத்தை நிறைவேற்ற முடியாமல் ஐயா போன் எடுப்பார், தம்பி இந்த முறை விடுங்கோ அடுத்த முறை பார்க்கலாம், மாவை என்ன எடுப்பார்கள். ஆனால் இன்றைக்கு CVK சிவஞானம் ஐயா அவர் நடுங்குகின்ற விதத்திலே செங்கோலை தூக்கி உடைத்ததன் பின்னர் தான் விக்னேஸ்வரன் ஐயா கூப்பிட்டு சொன்னார், சிவாஜிலிங்கம் நான் இனப்படுகொலை தீர்மானத்தை கொண்டு வருகின்றார். ஆகவே எங்களை பொறுத்தளவிலே ஜனநாயக வழியிலே எவ்வாறு போராட முடியுமோ, ஏன் 2015 30 கீழ் என்ற ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது திரு கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களும் திரு செல்வராஜா கஜேந்திரனும் அதை எதிர்த்த பொழுது நான் டெலோவில் இருந்து கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருந்து கொண்டிருந்த பொழுதும் அதை அவர்களுடன் சேர்ந்து இது ஏமாற்று நாடகம், அடுத்து கெடுக்கின்ற நாடகம், இந்த உள்நாட்டு பொறிமுறையை நம்ப முடியாது என்று சொன்னவர்கள் நாங்கள். அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 2015 ஆகவே இது போன்ற பல விடயங்களை நாங்கள் உங்களோடு பேச முடியும். ஆகவே இன்றைக்கு அவர்கள் நடித்து கொண்டிருக்கிறார்கள். திரு கஜேந்திரகுமார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார், கொள்கை அடிப்படையிலே தான்
சில புரிந்துணர்வுகள் ஏற்படுத்தப்பட்டு நாங்கள் சில விடயங்களுக்கு செல்வோம் என்று அந்த வகையிலே நாங்கள் மண்டியிட மாட்டோம், முட்டுக்காலிலே நிற்க மாட்டோம். தோல்வியை தழுவினாலும் நீங்கள் சிங்கள கட்சிகளுடன் சேர்ந்து எங்களுக்கு குழிபறித்தாலும் நாங்கள் அஞ்ச மாட்டோம். இன விடுதலையை வென்றெடுக்கும் வரை தொடர்ந்து உறுதியோடு போராடுவதற்கு இந்த தமிழ் தேசிய பேரவை தயாராக இருக்கின்றது. நீங்களும் நாங்களுமாக சென்று எங்களை நாங்களே ஆளக்கூடிய ஒரு தீர்வை வென்றெடுப்பதுதான் 50,000க்கும் மேற்பட்ட மாவீரர்களுக்கும் 1.5 லட்சம் மக்களுக்கு மேற்பட்ட அந்த அப்பாவி பொதுமக்களுக்குமான உண்மையான அஞ்சலியாக இருக்கும். இதே போல அரசியல் கைதிகள் கட்டாயமாக காணாமல் செய்தவர்கள் 3000 நாட்களை கடந்து வீதிகளில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவற்றையெல்லாம் மனதிலே வைத்து தேர்தல்கள் வரும் போகும், பறவைகள் வரும் போகும். ஆனால் நாங்கள் இன விடுதலையை வென்றெடுப்பதற்கு எங்களுடைய காலத்திலேயே வென்றெடுப்பதற்கு உறுதியோடு பயணிப்பதற்கு நீங்கள் அனைவரும் துணை நிற்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.